இப்போ யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோடு வந்துட்டாங்க, யாரெல்லாம் வரலை, யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டார்? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி வசம் திரும்புவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி. ஆதவர்ஜுனா கதவை அடைத்து விட்டார். ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய இடம் பறிபோயிருன்னு அவர் பதட்டப்படுறார். வேலுமணி, விஜய் பாஸ்கர், சிவி சண்முகம் 3 பேர் வந்தால் ஆதவர்ஜுனாவுடைய இடம் பின்னுக்கு தள்ளப்படும். சிவி சண்முகம் விழுப்புரத்தில் தலை காட்ட முடியல. இதே நிலைமை தான் வேலுமணிக்கு, இதே நிலைமை தான். இப்போ என்ன கேட்குறாங்க, நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கும், அமைச்சர், பொதுச் செயலாளர், இதெல்லாம் போய் மாவட்ட செயலர் எடப்பாடி இப்போ தான் போட்டிருக்கேன். பசங்க ஆர்வமாக வேலை செய்கிறாங்க. இப்போ அதை எடுக்க முடியும். இந்த மாவட்ட செயலாளர் பதவி எடுக்க முடியலன்னா வேலுமணிக்கு பின்னாடி காக்கா குஞ்சு கூட போகாது. விஜய் பக்கமும் கதவு அடைக்கப்பட்டது. எடப்பாடி இவெல்லாம் எப்பயா கிளம்புவாங்க அதிமுகவை விட்டு? அரசியலே தெரியாத வேலுமணி, சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர் 3 பேருக்கும் அரசியலே தெரியாது. அரசியல் எப்படி ஓபிஎஸ்க்கு அரசியல் தெரியாதோ அதே போல் இவர்களுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாத இவர்கள் நேராக விஜய்கிட்ட போனால் 25 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போனால் அதிமுக உடைஞ்சு போயிடும், சுக்குநூறு ஆயிரும். அடுத்து அதிமுக நம்ம தலைவராகலாம், விஜய்கிட்ட அமைச்சராயிடலாம். இந்த கணக்கில் தான் போட்டாங்க. இந்த கணக்கை தாண்டி பல கணக்கு இருக்கு. சரி, விஜய் நம்மளை கைவிட்டாரு, விஜய் நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, யூ-டர்ன் நேரம் எடப்பாடிக்கு போகிறாங்க. எடப்பாடி இல்லை, இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி இருக்கும்போது அவர் எல்லாம் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து விஜய் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு எழுதுறாரு. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் காட்சி கவுந்தரணும். இல்லை, வள்ளூர் மாதிரி. வள்ளூர் அவருக்கு என்ன தேவை? வள்ளூருக்கு இறைச்சி தேவை. எரும மாடு சாகாதா, பசுமாடு சாகாதா? அதான் யார் சேர்த்தாலும் திமுக வராது. திமுக மரம் பட்டு போய்விட்டது. இனி அது பசுமையாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இந்த அரசு தொடரத்துக்கு நாங்கள் ஒரு நாளும் முட்டுக்கட்டையா இருக்க மாட்டோம், இந்த அரசு 5 வருஷம் தொடரத்துக்கு எங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் அப்படின்றத நான் திரும்ப வந்து வெளிப்படையாக சொல்றாரு. திமுக கூட்டணி திரும்ப சிபிஎம் எல்லாத்துக்கு என்ன கவலைன்னா நம்மளுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. அடிஷனல் அதிமுகலேருந்து வந்த 10 ரெடியாக இருக்குது. அதனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது, நமக்கு டிமாண்டு போச்சு. விஜயை வந்து வேலுமணி தான் நீண்ட கால நண்பர். வேலுமணி ஆமாம், 15 ஆண்டு கால நண்பர். எப்படின்னா ஜெயலலிதா மறைந்த பிறகு 2016-21 திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய்க்கு கிடைச்ச ஆயுதம் தான் வேலுமணி. இன்னொரு பெரிய ரகசியம். சாவைகள் என்ன கேட்குறாங்கன்னா, நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வர்றோம், இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கு சீட்டு கொடுத்து எங்களை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்குவீங்களா? இதுதான் டிமாண்ட். மந்திரி எப்படி ஆக்க முடியும்? இப்போ இல்லை, எப்பாவது ஆக்குவீங்களா? ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆக்குவீங்களா? 5 வருஷம் இருக்கல பீரியடு. நாங்கள்லாம் மந்திரியாக இருந்த ஆளுங்க, எங்களுக்கு எம்எல்ஏ இருக்க முடியாது. எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களா? செங்கோட்டையன் தான் இப்போ டீலிங்கில் இருக்கார். இது உத்தரவாதம் வந்தால் அந்த பக்கம் போவாங்க. அங்கே கதவை அடைச்சா ரிவர்ஸ் தான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள்லாம் நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க. அது ராஜினாமா பண்ணவங்களை தவிர இப்போ யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோடு வந்துட்டாங்க, யாரெல்லாம் வரலை, யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டார்? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி வசம் திரும்புவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆதவர்ஜுனா கதவை அடைத்து விட்டார். ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய இடம் பறிபோயிருன்னு அவர் பதட்டப்படுறார். யார்? வேலுமணி, விஜய் பாஸ்கர், சிவி சண்முகம் 3 பேர் வந்தால் ஆதவர்ஜுனாவுடைய இடம் பின்னுக்கு தள்ளப்படும். ஏன்னா 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க ஒரு பெரிய பொருளாதார வலைப்பின்னல், அதிகார வலைப்பின்னல், பாஜக வலைப்பின்னல், இப்படி அத்தனையும் வைத்திருப்பவர் வேலுமணி. அப்போ வேலுமணியுடைய இடத்துக்கு ஆதவ் வர முடியாது. ஆதவ் இடத்துக்கு வேலுமணி வரலாம். விஜய வந்து வேலுமணி தான் நீண்ட கால நண்பர். வேலுமணி ஆமா, 15 ஆண்டு கால நண்பர். எப்படின்னா ஜெயலலிதா மறைந்த பிறகு 2016-21 திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய்க்கு கிடைச்ச ஆயுதம் தான் வேலுமணி. எப்படின்னா இவரும் ஒரு திரைப்பட விநியோகர், திரைப்பட தயாரிப்பாளர், ஃபைனான்சியல் வேலுமணி. வேலுமணியா? ஆமாம். இவர் சினிமா நடிக்கிறதுக்கு தானே கோயம்புத்தூர் சென்னையை வந்தார்.
சரியா? அப்போ வந்த பிறகு நீங்க பிஆர்ஓக்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சிருவோம். அப்போ வேலுமணியை சினிமா சம்பந்தமான ஒரு பிஆர்ஓ அணுகி அவர் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்காருண்ணா, திமுக எதிர்க்குது, சபரீசனை உதயநிதி எதிர்த்து அரசியல் பண்ண முடியல, நீ கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு சொன்ன பிறகு ஜெயலலிதாவும் விஜயை பார்க்க மறுக்குது. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு தன்னை விட ஒரு ஹீரோயிசம் வந்துடவே கூடாது. அப்போ ஜெயலலிதா மரணம், விஜய் நேர கொண்டு வேலுமணியை சந்திக்க போறார். வேலுமணி அவரும் நண்பராயிடுறாங்க. விஜய்க்கு வரக்கூடிய விநியோகஸ்தர் பிரச்சனை, தயாரிப்பாளர் பிரச்சனை, கால்ஷீட் பிரச்சனை, நீங்கள் எல்லாமே தீர்த்து வைப்பது காவல்துறையை வச்சு வேலுமணி தான். இன்னொரு பெரிய ரகசியம், இந்த ஜேசன் ஜே இசட் ரெண்டும் ஒன்றா தான் வருது. அதனால் ஜேசன் சூசன்லாம் வருது. குழந்தையாக இருக்கும்போது எனக்கு அந்த படம் பேர் மறந்து போச்சு. அந்த விஜயுடைய கால்ஷீட் கேட்குறாரு அந்த தயாரிப்பாளர், கால்ஷீட் தர மறுக்கிறார் விஜய். வீரமணியை கூட்டிகிட்டு போகிறார். வீரமணியை கூட்டிகிட்டு போய் சாலிகிராம் வீட்டில் அந்த குழந்தை ஜேசன் சஞ்சயை தலைகீழ தூக்குறாப்பு. யாரு? வீரமணி. அயோத்திக்கு வீரமணி செத்து போயிட்டு எடுத்து அந்த குழந்தை அப்படியே தூக்கணும், கத்துது. யாரு? இந்த ஜேசன் சஞ்சய் குழந்தை கத்துது. செவுத்து அப்படியே அடிச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்க பதறி போயிட்டாரு. அந்த படம் கமிட் ஆச்சு. அந்த படம் அந்த தயாரிப்பாளருக்கு விஜய் நடித்து கொடுத்தார். இதான் வரலாறு. அப்போ எவ்வளவு அரசியல்வாதி அழுத்தம், ரவுடிகள் அழுத்தம். இப்போ அவர் முதலமைச்சர், நான் அப்படியே அவரும் முதலமைச்சர் ஆகல, மக்கள் அப்படியே ஏற்றி கொண்டு தள்ளி உட்கார வச்சிட்டான். இப்போ வேலுமணிக்கு அவருக்கும் அந்த வேலுமணி விட்டு காலையில் 6 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு காப்பி குடிக்கிறதுக்கு விஜய் போயிடுவார். எங்க? கிரீன்வேஸ் ரோட்டில். 11 மணிக்கு அவர் தலைமைச் செயலகத்துக்கு கிளம்புகிற பொழுதுதான் இவர் வீட்டுக்கு போவார். இதுதான் ரொட்டீனாக நடந்தது பல மாதங்கள். அப்போ விஜய் வேலுமணி நட்பு தெரியுதா? பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் நேரடியாக விஜய் மிரட்ட முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கவசம் வேலுமணி தான். இந்த நட்பு இன்று வரை தொடருது. இதெல்லாம் ஆதவுக்கு தெரியும். 10 நாள் பழக விட்டா ஆதவ அப்பாயின்மெண்ட் வாங்கணும். யாருக்கிட்ட? வேலுமணி கிட்ட. நம்ம இடம் காலியாயிடும். அப்போ அதை சரியாக காலி செய்தவர் ஆதவ அர்ஜுனா தான். இப்போ விஜய் பக்கமும் கதவு அடைக்கப்பட்டது. எடப்பாடி இவெல்லாம் எப்பயா கிளம்புவாங்க அதிமுகவை விட்டு? அரசியலே தெரியாத வேலுமணி, சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர் 3 பேருக்கா அரசியலே தெரியாது. அரசியல் எப்படி ஓபிஎஸ்க்கு அரசியல் தெரியாதோ அதே போல இவர்களுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாத இவர்கள் நீங்கள் நேர விஜய்கிட்ட போனால் 25 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போனால் அதிமுக உடைஞ்சு போயிடும், சுக்குநூறு ஆயிரும். அடுத்து அதிமுக நம்ம தலைவராகலாம், விஜய்கிட்ட அமைச்சர் ஆயிடலாம். இந்த கணக்கில் தான் போட்டாங்க. இந்த கணக்கை தாண்டி பல கணக்கு இருக்கு. அதில் இவர்கள் இப்போ கடுமையான எக்ஸ்போஸ். லோக்கல்லே இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே அரசியல் பண்ண முடியல. விஜய் பாஸ்கருக்கு புதுக்கோட்டைக்கே போக முடியல. சிவி சண்முகத்தினுடைய கோட்டை ஓட்டையா போய் பசுபதி சிவி சண்முகத்தினுடைய சிஷியன். இப்போ சிஷிய குருவாயிட்டான், குரு சிஷியன் ஆயிட்டான். அலுவலகம் மூலம் கைப்பற்றப்பட்டது. அத்தனை தொண்டர் யார் பின்னாடி இருக்கான்? பசுபதி பின்னாடி இருக்கான். அப்போ சிவி சண்முகம் விழுப்புரத்தில் தலை காட்ட முடியல. இதே நிலைமை தான் வேலுமணிக்கு, இதே நிலைமை தான். இப்போ என்ன கேட்குறாங்க? நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு அது மாவட்ட செயலாளர் பதவி கொடு. எப்படி? அமைச்சர், பொதுச் செயலாளர், இதெல்லாம் போய் மாவட்ட செயலர். எடப்பாடி இப்போ தான் போட்டிருக்கேன், பசங்க ஆர்வமாக வேலை செய்கிறானுங்க. இப்போ அதை எடுக்க முடியாது. இப்போ அதை எடுக்க முடியாது. அப்போ இந்த மாவட்ட செயலாளர் பதவி எடுக்க முடியலன்னா வேலுமணிக்கு பின்னாடி காக்கா குஞ்சு கூட போகாது. சரியா? இவர் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், முன்னாள் மந்திரி, ஆச்சா போச்சா 10 பதவி வச்சிருந்தார். இந்த பதவியோடு கோயம்புத்தூர் இருக்கிற எம்ஜிஆர் மன்றம், அது எம்ஜிஆர் மன்றம் யாருதுன்னா கோயம்புத்தூர் ஒரு பெரிய மில் ஓனர் இருந்தார், ஒரு பெரிய கோடீஸ்வரர், வரதராஜன் எம்பியா இருந்தார். எம்ஜிஆர் தான் கொடுத்தார். எம்பியா இருந்தவர். அவருடைய வீடு தான் அது.
ஏன்னா கோயம்புத்தூர் கிளைமேட்டு பக்கத்தில் இந்த பக்கம் நீலகிரி, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் வால்பாறை, அந்த கிளைமேட்டு ஒரு பெங்களூர் கிளைமேட்டு மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் புருக்குலேருந்து வந்த பிறகு அங்கே ஓய்வெடுங்கன்னு அந்த பங்களாவை சும்மா கொடுத்தார். இப்போ அதான் கட்சி ஆஃபீஸ் எங்க கோயம்புத்தூர்ல. இப்போ அங்கே வேலுமணி போக முடியாது. வேலுமணி உட்கார்ந்த சீட்டில் யார் உட்கார்ந்துருக்கா? முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமி, முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமி சீட்டில் உட்கார்ந்துருக்கார். முதல்ல வேலுமணி உட்கார்ந்துருக்கும் போது அவரு நின்றுட்டு இருந்தார். எங்க அமைப்பு கட்சியுடைய அமைப்பு செயலாளர் யாரு? வேலுமணி. இப்போ அவர் மாவட்ட செயலாளர். இவர் போய் அடுத்த சீட்டு முன்னாடி சீட்டில் தான் உட்காரும். போக முடியுமா? கட்சி ஆஃபீஸ் போவாரா? முடியாது. ஒரு ரூபாய் அவளை திரும்பி பார்க்க மாட்டான். முதல்ல போகும்போது 200 பேரோட கட்சி ஆஃபீஸுக்கு போவார். இப்போ 200 பேர் யார் முன்னாடி வந்துட்டான்? சேமா வேலுச்சாமி முன்னாடி வந்துட்டாப்புல. அதே போல CV சண்முகத்துக்கு பசுபதி பின்னாடி வந்துட்டான். CV சண்முகம் ஆஃபீஸுக்கே போக முடியாது. போன அவனை வேட்டியை பிடிச்சிருப்பான். இப்போ இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ வேணாங்கல்ல சார்? ஆமாம். அவங்கள தவிர இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர், இவங்களை தவிர இது எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாங்களா? இல்லை, இப்போ அங்கே வாய்ப்பு இருக்குமான்னு பேசிகிட்டு இருக்காங்க செங்கோட்டை மூலம். எங்க தாவேக்கால தாவேக்கால் என்ன கேட்குறாங்கன்னா, நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வர்றோம், இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கு சீட்டு கொடுத்து எங்களை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்குவீங்களா? இதுதான் டிமாண்ட். மந்திரி எப்படி ஆக்க முடியும்? அப்ப இங்க இருக்கிற இல்ல, அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க, இப்ப இல்லை எப்பாவது ஆக்குவீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு ஆக்குவீங்களா? 5 வருஷம் இருக்கல பீரியடு. நாங்கெல்லாம் மந்திரியா இருந்த ஆளுங்க, எங்களுக்கு எம்எல்ஏ இருக்க முடியாது, எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களா? இப்ப எல்லாம் நாளையில 1 வருஷம் 6 மாசம் 3 மாசம் இந்த டிமாண்ட் ஓடிட்டு இருக்கு. செங்கோட்டையன் தான் இப்ப டீலிங்கில் இருக்கார். இது உத்தரவாதம் வந்தால் அந்த பக்கம் போவாங்க, அங்க கதவு அடைச்சா ரிவர்ஸ் தான். எடப்பாடி சேர்த்த மாட்டார். இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக CPM உட்பட விசிக உட்பட திருமாலாம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது, நீங்க எம்எல்ஏ இருக்கிறவங்க ரிசைன்மெண்ட் வந்து உங்க கட்சியில் சேர்த்து இது சரியானது கிடையாது. திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இந்த அரசு தொடரத்துக்கு நாங்க ஒரு நாளும் முட்டுக்கட்டையா இருக்க மாட்டோம், இந்த அரசு 5 வருஷம் தொடரத்துக்கு எங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் அப்படின்றத நான் திரும்ப வெளிப்படையா சொல்றாரு. CPMமும் நாங்கள் அதுக்காக தான் ஆதரிச்சோம் அப்படின்றது சொல்றாங்க. ஒருவேளை இவங்க நினைச்சிட்டா இவங்களுக்கு தானே கெட்ட பேர், டிவிக்கு விஜய்க்கு தானே கெட்ட பேர் ஆகும். இங்கே கெட்ட பேருக்கு வேலையே இல்லை. வெளியே போயிடுவாங்களே இவங்க. இல்லை, இவங்க வெளியே போனால் அவங்களுக்கு வேற சோர்ஸ் இருக்கு. இல்லை சார், மக்கள் மத்தியில் அது மக்கள் விஷயம்ல யாரும் பார்க்கறது இல்லைங்க. மக்கள் விஷயம்ல மக்களை பற்றியில் யாரும் கவலைப்படுறதில்லை. கட்சிக்காரர்கள் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதை கவலைப்படுறாங்களே தவிர, மக்கள் பார்க்குறாங்கன்னா திமுக ஜெயிச்சு அடுத்த நாளாக திமுக கூட்டணி வச்சுக்கிற 10 பேரை சேர்த்துவாங்களா? சொல்லுங்க. மக்கள்லாம் நீங்கள் பேசாதீங்க. மக்களை பற்றியில் யாரும் கவலைப்படுறதில்லை. இந்த நான் கேட்குறேன், 234 எம்எல்ஏக்கள், 40 எம்பிக்கள், இந்த மேயர்கள் எல்லாம் மக்களுக்காக யாராவது வந்து ஒரு ஆளை காமிங்க, ஒரு ஆளை காமிங்க சார். பெரும் கோடீஸ்வரன், பெரும் கொள்ளையடிச்சு பல கோடிகளை வைத்திருக்கிற கோடீஸ்வரன் தான் மேயர் ஆகிறான், கோடீஸ்வரன் தான் சேர்மன் ஆகிறான், கோடீஸ்வரன் தான் எம்எல்ஏ ஆகிறான், கோடீஸ்வரன் தான் மந்திரி, கோடீஸ்வரர்கள் தான் MP. ஜெகத்ரட்சகன் மக்கள் தொண்டனா? சொல்லுங்க. AC சண்முக மக்கள் தொண்டனா? பச்சைமுத்து மக்கள் தொண்டனா? சொல்லுங்க. நீங்க சொல்ற மக்கள் தொண்ட முறை எங்க இருக்கா? ஆந்திராவின் அடர்ந்த காடுகள்ல நக்சல் பாரியா இருக்கான்ல, அவன் தான் மக்கள் தொண்டன். நீங்க வாஞ்சிநாதன் வக்கீல் இருக்காருல்ல, அவர் தான் மக்கள் தொண்டன். ஹென்ரி டிஃபோன் இருக்காருல்ல, அவர் தான் மக்கள் தொண்டன். மக்களுக்காக போராடுகிற ஆட்கள் அவங்க தான். எத்தனை வழக்கு, ஜெயிலு, கோர்ட்டு, MLA MP எல்லாம் ஆறதே இல்லை. தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க இதுதான். அப்ப இவர்கள் எல்லாம் எந்த கூச்ச நாச்சம், வெக்கம், கோபம். இப்போ இந்த திமுக கூட்டணி திருமா CPM எல்லாத்துக்கு என்ன கவலைன்னா, நம்மளுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. நம்மளுடைய இப்போ 10 அடிஷனல் அதிமுக வந்த 10 ரெடியா இருக்கு. அதனால இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது, நமக்கு டிமாண்ட் போச்சு, நமக்கு நம்முடைய இடம் முக்கியத்துவம் இல்லாம போச்சு. விஜய் தனிப்பட்ட முறையில இந்த அதிமுகவை சார்ந்தவர்களை அமைச்சராக்குவதில் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு தான் நமக்கு. இல்ல, விஜய் தான் நினைக்கல. என்ன நடந்ததுன்னா, நான் பலரும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாரு, இவர்களை விஜயோடு நெருங்க விட்டா நம்ம இடம் காலியாயிரும். அப்ப என்ன பண்றாரு, விஜயை இதெல்லாம் சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்போ உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் காங்கிரஸ்கார்
அபிஷேக் மனு சிங்வி அவரை வர சொல்கிறார். சொல்லியிருக்கீங்க. அப்போ இவங்க அவரே சொல்றாரு, வேண்டாம் தம்பி, நீங்கள் இவர்களை சேர்த்துனீங்கன்னா சிபிஐ வரைக்கும் வழக்கு இருக்கு, எப்போது வேண்டுமானாலும் பாஜக பாயும், வழக்கு பாயும், சிபிஐ பாயும், அமலாக்கத்துறை பாயும். அதனால இது வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது, காணாமல் போயிடும். அதனால யோசித்து முடிவெடுங்க. முடிஞ்சு போச்சு. அவர் இப்போ இன்னும் யோசிச்சுட்டே இருக்கார். அதனால தான் இவர்கள் சரி விஜய் நம்மளை கைவிட்டாரு, விஜய் நம்மளை கைவிட்டாரு, விஜய் நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, U-turn நேரம் எடப்பாடிக்கு போகிறாங்க. எடப்பாடி நீங்கள் போன பிறகு கட்சி நல்லா இருக்குப்பா, உங்களை நான் சேர்த்துக்கவே முடியாது, இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ என்ன கடன் கேட்குறீங்க, என்ன கடன் மக்கள் என்ன கிராமத்தில் என்ன நடக்கும், காசு இல்லைன்னா சண்டை வந்துடும். நாளைக்கு வா, செவ்வாய்க்கிழமை வா, இழுத்தடிக்க நான் ஒருத்தர் கேட்டுருக்கேன், அவர் தரன்னு இருக்கார். இப்படியே அலைஞ்சு நீங்களே நொந்து போய் என்ன பண்ணுவீங்க, போக மாட்டீங்க. இல்லை இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி இருக்கும்போது அவர் எல்லாம் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து விஜய் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு எழுதுறாரு. இந்த மாதிரி வரவங்கெல்லாம் சேர்த்துறீங்களே, இது வந்து என்ன ஆட்சி சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. எப்படி பார்க்குறீங்க அவர்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆட்சி காட்சி கவுந்தரணும். இல்லை வள்ளூர் மாதிரி, வள்ளூர் அவருக்கு என்ன தேவை, வள்ளூருக்கு இறைச்சி தேவை, எரும மாடு சாகாதா, பசுமாடு சாகாதா, அதான். இப்போ யார் சேர்த்தாலும் திமுக வராது. திமுக மரம் பட்டு போய்விட்டது, இனி அது பசுமையாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லை திமுக. அதனால திமுக பிரதான எதிர்கட்சியாகவும் இருக்காது. எதிர்கட்சியாக அதனுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கணுமே, ஒன்றுமே ஆரம்பிக்கலையா? ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பல பேர் உள்ளே போயிடுவீங்க. ஸ்ரீதர் ஐஏஎஸ் தங்கத்தை உருக்குனவர் ஐரோப்பாவுக்கு தப்பி ஓடினார். இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாயை திறக்கல. இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாயே திறக்கல. என்ன காரணம்? திமுக மீது எந்த விசாரணையும் நடக்கல. நியூ மேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் ஏறக்குறைய 2 லட்சம் சந்தாதாரர்கள், கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியன், இவங்கெல்லாம் இன்சூரன்ஸில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்த அந்த பணியாளர்களுக்காக ஒரு ஹவுசிங் நிறுவனம், அது அந்த நிறுவனம் ஜெனியனாக போயிட்டு 2013 ஆரம்பித்து 21 வரைக்கும் ஜெனியனாக போயிட்டு, அதான் பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம். எல்ஐசியில் லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறான், அத்தனை பேருக்கும் நிலம். எல்ஐசியிலே சம்பளத்தை பிடிச்சி அந்த டியோ கட்டிடுவான். 2021 அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த நிறுவனத்தை அப்படியே கையில் எடுக்கிறார் சபரீஷன். அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபைன் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 2 லட்சம் சந்தாதாரர்கள். எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டிஸ். எவ்வளவு? 2 லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டி. அத்தனை பேரும் ஜெயிலில் முடிச்சு போடுறாரு. செய்தி எந்த பேப்பர்லையும் செய்தி வரல, ஊடக விபச்சாரிகள் எந்த செய்தியும் போடலை. எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. இப்போ அவங்க ஜெயிலில் முடிச்சு போட்டு அந்த நிறுவனம் அப்படியே யார்கிட்ட போயிடுச்சு, ஜி ஸ்கொயர்ல இணைக்கப்பட்டது. 2 லட்சம் சந்தாதாரர்கள், 2 லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், ஃபைன் மேக்ஸ். இதை விடவா ஏதாவது உண்மை சொல்ல முடியும்? அப்போ இந்த லட்டு மாதிரி வழக்கு. இதை விசாரித்தால் ஏறக்குறைய ஒரு 20,000 புகார் இருக்கு. 20,000 புகார். எவ்வளோ புகார்? 20,000 புகார். இது விசாரிக்கலாமே, விஜய் விசாரிக்கலாம். ஆதவ் தான் இப்போ டிஜிபி. வாயா டிஜிபின்னா டிஜிபி வரார, ஏன் விசாரிக்கல? ஆமாம், ஏன் அடக்கி வாசிக்கிறீங்க? நீங்கள் ஊழல் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க, அதனால அடக்கி வாசிக்கிறீங்க. இதுதான் காரணம்.